ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது டவ் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான கொஷின். டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு குளோரோபென்சின் எடுத்துக்கிறேன். அதை நான் ஹைட்ரலைஸ் பண்ண போகிறேன் சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி 300 பார் ப்ரெஷரில் 633 கெல்வின் கொடுத்து கண்டிப்பாக அந்த கண்டிஷன் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அது என்னவா கன்வெர்ட் ஆகணும், சோடியம் ஃபினாக்சைடு உங்களுக்கு ப்ராடக்ட்டை கொடுக்கும், கன்வெர்ட் ஆகும். அதோட நீங்கள் டைல்யூட் HCl சேர்க்கும்போது ஃபீனால் உங்களுக்கு ப்ராடக்ட்டு கிடைக்கும். ஜஸ்ட்டு சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி ஆக்சுவலாக நடக்கிறதில்ல. ஒவ்வொரு ரியாக்ஷனும் பல மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ப்ராடக்டாக வரும். அந்த மெக்கானிசம்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம எழுத மாட்டோம் ஒழுங்காகவே ஈக்குவேஷனே. சரிங்களா? சரி, நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க அந்த சிங்கிள் ஸ்டெப் எழுதினா போதும். அப்புறம் நீங்கள் ஏன் இது கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ குளோரோபென்சின் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஹைட்ரலைஸ் பண்ணுறேன் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி. சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரிப்பீங்க? Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரிப்பீங்க. ஸோ அப்போ இதில் இருக்க OH இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து H2O வெளில போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது நெகட்டிவாக இங்கே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த சோடியம் குளோரின் கூட சேர்த்து NaCl வெளில போயிடும். அப்போ இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகிடும், இங்கே உங்களுக்கு பாண்ட் வந்துடும். ஓகேவா? புரியுது? இந்த பாண்ட் இங்கே வந்திருக்கு. சரி, அப்போ இந்த பாண்ட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ குளோரின் என்ன செய்யும், Cl மைனஸாக வெளில போயிடும். ஓகேவா? இந்த பாண்ட் எடுத்துக்கிட்டு தான் Cl மைனஸாக வெளில போயிடும். ஸோ அவங்க இந்த Cl மைனஸும் Na ப்ளஸும் சேர்ந்து தான் NaCl வெளில போயிட்டாங்க. ஸோ இப்படி கிடைக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து பென்சைன். ஓகேவா? சரி, இப்போ இது என்ன செய்யணும், திரும்பி இன்னொரு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH வந்து இந்த பொசிஷனை ஆக்குப்பை பண்ணும். ஓகேவா? இந்த பொசிஷனில் ஆட் ஆகும். அப்போ இந்த பாண்ட் வந்து திரும்ப இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே புரோட்டான், அதாவது இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே கீழே ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல இந்த பாண்டிங் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இங்கே சோடியம் இருக்கா, ஸோ இந்த பாண்டை யூஸ் பண்ணி சோடியம் இதோட சேர்ந்து ONaவாக கன்வெர்ட் ஆகிடுறாங்க. திரும்ப நீங்கள் டைல்யூட் HCl சேர்க்கும் பொழுது இப்போ என்ன செய்யணும், Na வந்து Cl கூட சேர்ந்து NaCl ஆகிடும். இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்து OH ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஜஸ்ட் இதுதான் மெக்கானிசம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் குளோரோபென்சின் எடுத்துருக்கேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். 6 to 8% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி 300 பார் ப்ரெஷரில் 633 கெல்வினில். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெக்கானிசத்தெலாம் ஃபாலோ பண்ணி ஃபர்தராக உங்களுக்கு சோடியம் ஃபினாக்சைடு உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் டைல்யூட் HCl கூட ஆட் பண்ணும்பொழுது இந்த சோடியம் குளோரின் கூட சேர்ந்து NaCl வெளில போயிடுவாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஓவோட சேர்ந்து OH ஃபீனாலாக உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் டாப்பிக்கே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.